வீட்டுக்கு வந்து பார்த்தா தன்னோட புருஷனுக்கு வந்து தலையில எல்லாம் அடிபட்டிருக்கும். பார்க்கவே பாவமா இருக்கும்போது உடனே அவனை தொடுறதுக்காக போவா. ஆனா அவன் என்னன்னா தூக்கத்துல கூட அந்த ஃப்ரெண்டுக்காரியோட பேரை சொல்லுவான். உடனே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா. அடுத்த நாள் ஆகுது. இவ சாப்பிட போகும்போது இவன் கரெக்டா வந்து நிக்கும் போது இவளுக்கு ரொம்பவே கோவம் வந்தது. அதனால அந்த இடத்த விட்டு போயிடுவா. ரூமுக்கு போயிட்டு உடனே அவங்க 2 பேரும் ஒண்ணா அந்த எல்லா போட்டோவுமே கிழிச்சு தூக்கி போட்டுட்டு இருக்கா. உடனே இவன் கத்துறான், எதுக்கு இப்படி பண்ற, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா எனக்கு பைத்தியம் தான், நம்ம 2 பேருக்கு தான் ஒண்ணுமே இல்லைன்னாச்சே, நீ என்ன விட அவளை தானே காதலிக்கிற, அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த போட்டோஸ்லாம், அதான் கிழிச்சு தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். அப்பதான் வந்து அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி கெஞ்சிரான், இப்பெல்லாம் பண்ணாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட மறுபடியும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கப் எடுத்துட்டு அவன் பக்கத்துல போனா அவன் வந்து மறுபடியும் அந்த ஃப்ரெண்டுக்காரி கூட கடலை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே வந்து போனை கூட, நீ யார்கிட்ட இப்ப பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போனை வாங்கி லாக்க வந்து போட்டு பாக்குறா. அதுல வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரியோட நேம தான் அவன் வந்து பாஸ்வேர்டா போட்டு வச்சிருக்கான். இதை பார்த்தவனா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் ரொம்பவே கஷ்டமாகுது. அவ அழுதுட்டே ரூமுக்கு ஓடி போயிடுறா. இவன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். அவ கதவை திறக்கவே மாட்டா. இவன் வந்து என்ன பண்ணா, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, கீழே ஃபுல்லிங் வீடியோ கொடுத்துருக்கேன், மறக்காம அதை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.